தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் கொடுப்பது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் கூறியுள்ள நிலையில் தேமுதிகவுக்கு அதிமுக சீட் கொடுக்குமா? பார்க்கலாம் இந்த தொகுப்பில். கூட்டணி அமைந்த போதே கையெழுத்திடப்பட்டு உறுதி செய்யப்பட்டதுதான் ராஜ்யசபா. அதாவது இந்த கூட்டணி இதெல்லாம் விட்டுருங்க. அந்த ராஜ்யசபா தேர்வுக்கான அந்த நாள் வரும் பொழுது தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக நாங்க ஏதாவது வெளிப்பட்டோமா? தேர்தல் அறிக்கை வந்ததில்ல, நாடாளுமன்ற தேர்தல் வந்ததில்ல. தேர்தல் என்ன வெளியிட்டோம் படிச்சு பாருங்க. அப்படிதான் நடந்துக்கும். மாநிலங்களவை சீட் குறித்து இரு தலைவர்களும் மாறி மாறி அளித்த பேட்டிதான் இது. 2024 மக்களவை தேர்தலில் அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து 5 தொகுதிகளில் போட்டியிட்டது தேமுதிக. இது தவிர ஒரு மாநிலங்களவை சீட் வழங்க அதிமுக ஒப்புக்கொண்டதாக பிரேமலதா விஜயகாந்த் கூறினார். நாடாளுமன்ற தேர்தல் முடிவில் காட்சிகள் மாறின. இருப்பினும் மாநிலங்களவை சீட் கிடைக்கும் என எதிர்பார்த்திருந்த தேமுதிகவின் கனவில் கல்லை போட்ட எடப்பாடி பழனிசாமி மாநிலங்களவை சீட் வழங்குவதாக கூறவில்லை என்றார். எடப்பாடி பழனிசாமியின் பேச்சால் அதிமுக தேமுதிக கூட்டணியில் விரிசல் ஏற்பட்டது. இருப்பினும் பொறுமை காக்கும்படி தேமுதிகவுக்கு அதிமுக தலைவர்கள் அறிவுறுத்தியதாக தகவல் வெளியானது. இந்நிலையில் மே 8ஆம் தேதி செய்தியாளர்களை சந்தித்த எடப்பாடி பழனிசாமி தேமுதிகவுக்கு மாநிலங்களவை சீட் ஒதுக்குவது குறித்த கேள்விக்கு பதிலளிக்காமல் நழுவினார். ஜூன் மாதத்தில் தமிழ்நாட்டைச் சேர்ந்த 6 மாநிலங்களவை உறுப்பினர்களின் பதவிக்காலம் காலாவதியாகும் நிலையில் 3 இடங்களில் திமுகவும் 1 இடத்தில் மக்கள் நீதி மய்யமும் போட்டியிடுகிறது. அதிமுகவுக்கு 2 சீட்டுகள் உள்ள நிலையில் அதில் யாரை நிறுத்துவது என கடும் போட்டி நிலவுகிறது. இந்நிலையில் தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்க வேண்டியது அதிமுகவின் கடமை என பிரேமலதா விஜயகாந்த் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் செய்தியாளர்களை சந்தித்த பிரேமலதா தேர்தலின் போது போடப்பட்ட ஒப்பந்தத்தின்படி மக்கள் நீதி மையத்திற்கு திமுக எம்பி சீட் கொடுத்தது போல் அதிமுகவும் வாக்குறுதியை காப்பாற்ற வேண்டும் என்றார். கொடுக்க வேண்டியது அவர்களுடைய கடமை. அது ஒண்ணுதான் நான் சொல்வேன். ஏன்னா 2024 பார்லிமெண்ட் எலெக்ஷன் அப்பவே 5 எம்பிக்களோடு இந்த ராஜ்யசபாவும் உறுதி செய்யப்பட்டதுதான். எனவே தர வேண்டியது அவர்களுடைய கடமை அப்படின்றத நான் சொல்றேன். தேமுதிகவிற்கு மாநிலங்களவை சீட் கொடுக்கவில்லை என்றால் அடுத்த கட்ட நிலைப்பாடு குறித்து முடிவெடுக்கப்படும் என பிரேமலதா கூறினார். ஏற்கனவே 2 முறை தேமுதிகக்கு வந்த வாய்ப்பை ஒரு முறை அன்புமணி ராமதாஸ் அவர்களுக்கும் இன்னொரு முறை GK வாசனுக்கும் தந்தாங்க. அதை நாங்க மனதார ஏத்துக்கிட்டோம். அது மாதிரி இந்த முறை எங்களுக்கு தர வேண்டியது எங்களுடைய டர்ன், இது எங்களுடைய முறை. அதுதான் நான் சொல்றேன். தர வேண்டியது அவர்களுடைய கடமை. கடந்த முறை அதிமுக ஆதரவில் மாநிலங்களவைக்கு சென்ற தமிழ் மாநில காங்கிரஸ் மற்றும் பாமக 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவுடன் கூட்டணி அமைத்த நிலையில் மீண்டும் அது போன்றதொரு சூழல் தேமுதிகவால் ஏற்படுமோ என்ற அச்சத்தில் அதிமுக தலைமை இருப்பதாக தகவல் வெளியாகியுள்ளது.